எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். கொஸ்டின் நல்லா படித்து பாருங்கள். ஒரு புத்தகத்தின் விலை 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை 440 எனில் அதன் அடக்க விலை யாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு புத்தகம் வாங்குகிறோம். அந்த புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா 20% தள்ளுபடின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த 20% தள்ளுபடியிலையும் இந்த கடைக்காரருக்கு வந்துட்டு 10% லாபம் கிடைக்கிறது. ஓகேங்களா? அப்போது அந்த புத்தகத்தை குறித்த விலை வந்துட்டு 440 இருக்காங்க. அப்போது அதோட அடக்க விலை என்ன? 10% லாபத்தோடு சேர்த்து 440, அதை 10% கழிச்சிட்டு அதோட அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு முழு சதவீதங்கிறது எதை சொல்லுவோம்? 100%ன்னு சொல்லுவோம். இப்போது அதிலிருந்து 20% கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ? 80% கிடைக்கும். இப்போது அதே 100%இருந்து 10% லாபம் அப்படின்னா எவ்வளோ? 10% லாபம் அப்படின்னா 110% அப்படின்னு கிடைக்குமா? ஓகே. இப்போது இந்த ஆல்மோஸ்ட் சம்மை இதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஓகேங்களா? இப்போது இந்த அடக்க விலை 440ங்கிற அடக்க விலையிலிருந்து நல்லா நோட் பண்ணணும். அடக்க விலை அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா லாப சதவீதம் ஆன்சர் இருக்குல்லவா 110, அதால் டிவைட் பண்ணால் இந்த சம்மோட ஆன்சர் கிடச்சிரும். இப்போது 0க்கு 0 கேன்சலு, 11 வந்துட்டு 44 வகுப்பட்டால் 4. இப்போது இந்த 4 வந்துட்டு இந்த 80ஆல் மேலே இருக்கிற 100ல் மைனஸ் பண்ணோம் அல்லவா, அது 80ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 320 ரூபாய். அதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். உங்களுக்கு ஆல்ரெடி சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு உங்களோட ஒர்க் அவுட் சம்மு. இதை உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. Thank you so much for watching this video.